அவை களத்தில் நக்கீரன் கேள்வி கணைகளால் துளைத்தெடுக்கப்பட்ட தருமி என்னும் ஏழை புலவர் தனக்கு பாடல் எழுதி வழங்கிய புலவரிடம் நடந்ததை உரைக்கின்றார். தன் பாடலை குறை கூறிய நக்கீரனை எதிர்கொள்ள தருமியை அழைத்துக் கொண்டு சினத்துடன் அவைக்களத்துக்குள் வருகிறார் அப்புலவர். இயற்கை பற்றிய அறிவை உணர்த்தும் நக்கீரன் மற்றும் அப்புலவனின் வாதம் இதோ. என்னுடன் வா. இப்புலவன் கொண்டு வந்த பாட்டிற்கு இச்சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்னும் மேகாவித்திடம் வேண்டாம். அவை அடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கிடைக்கும். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரமோ? இது அரசு சபை அன்று, தமிழ் திருச்சபை. இங்கு சமவருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தருமி கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டீரோ? ஆம், பழுதுல்லா பாட்டாக இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர். கீரனா? தமிழ் சங்கத்தின் தலைவன் என்ற ஆணவத்திலேதான் பாட்டிலே குற்றம் கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதலில் இப்பாட்டை இயற்றியது யார்? யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் வேறொருவனிடம் கொடுத்து அனுப்பிய காரணம்? அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது அனைத்தும் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை. எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்ற அர்த்தமா? இல்லை, அதை பற்றி நான் குற்றம் தான் கூறக்கூடாதா? கீரன் என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாராம். கூறி பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற எவராலும் முடியாது. பொறுத்து பாரும். புலவரே, என்ன குற்றம் கண்டீர்? சொற்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லில் குற்றம் இல்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம் உள்ளது. எங்கே நீர் எழுதிய பாட்டினை கூறும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செவ்வாது கண்டது மொழிமோ? பயிலியது கேழிய நட்பின் மயிலியர் சரி ஏற்றி கூந்தலின் நரியோ முழவோ நீ அறியும் பூவே. இதுதான் எமது செய்யுள். பாடலின் பொருள்: மலர்களிடையே மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தை சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இன்னும் மங்கையின் கூந்தலை விட அழகு குணமுள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் கேள்வி எழுப்பியுள்ளேன். இதிலிருந்து எமது மன்னனுக்கு நீர் கூறும் கருத்து புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டு என்பதுதான் எமது கருத்து. ஒரு நாளும் இருக்க முடியாது. வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூட்டிக்கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலில் மனம் இருக்க முடியுமே தவிர பிறப்பில் இருந்த வெறும் கூந்தலில் மனம் இருக்க முடியும் என்பதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இதே நிலைதானோ? கற்பக்கரசிகளாய் விளங்கும் பெண்களுக்கும் அப்படித்தான். தேவலோக பெண்களுக்கு 16 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். பாட்களை இயற்ற உமது நாவலில் இருந்து உதவுகிறாளே வாணி, அவளுக்கும் இதே நிலைதானா? தலைமகள் என்ன, நான் அன்றாட வழிபடும் ஈசனுக்கு இறைப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே உமையவள், அன்னை மலரவள், அவளுக்கும் அதே விதி படித்தான். உண்மையாக நிச்சயமாக உமது தமிழ் புலமை மீது ஆணையாக, என் தமிழ் புலமையின் மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் இயற்றிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவா, புலவரே, நீரே முதல்வராயினும் ஆகுங்கள். உங்கள் நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உங்கள் உடம்பெல்லாம் கண்ணாகி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அறிவாளின் நெய் பூசி பங்கம் படவிரண்டு காலில் பரப்பி சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ எப்பாட்டை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கரப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு 7 குலம். சங்கை அறிந்துண்டு வாழ்வமாறனே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, தென்னாடுடைய சிவனே, எந்நாட்டவர்க்கும் இறைவனே, அறியாமல் எதிர்வாதம் செய்த நக்கீரரை மன்னிக்க வேண்டும். தலைமையான புலவரை தமிழ் சங்கத்துக்கு தந்தருள வேண்டும். பாண்டிய மன்னா, சினமில்லை எமக்கு. இதுவும் எமது விளையாட்டுகளில் ஒன்று. நக்கீரரே, எழுந்து வாரும். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. தமிழின் மீது நான் கொண்டுள்ள பற்றினால் உமது பாட்டல் பிழை என வாதம் செய்தேன். ஏதேனும் தவறு புரிந்தால் மன்னித்தருள்வாயாக. நக்கீரரே, நீ தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய உன் புலமை வளர்க.